السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على نبينا المرسلين وآله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. قل للمؤمنين يغضوا من أبصارهم ويحفظوا فروجهم صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم لعلي رضي الله تعالى عنه: يا علي لا تتبع النظرة النظرة فإنما لك النظرة الأولى أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம்முயிரிலும் மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முழு உலக முஸ்லிமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய அவையில் ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமான சகோதர பெருமக்களே, புனிதமான இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அணுகுமுறைகளை பற்றிய சில தகவல்களை ஒரு தொகுப்பாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இதற்கு முந்தைய ஜும்மாக்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அணுகுமுறை தன்னுடைய மனைவிமார்களோடு எப்படி இருந்தது, அதே போன்று குழந்தைகளோடு பெருமானாருடைய அணுகுமுறைகள் எப்படி இருந்தது, இறுதியாக உறவினர்களோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணுகுமுறை எப்படி இருந்தது, எப்படி நடந்து கொண்டார்கள் என்பது பற்றிய தகவல்களை பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய உரையில் அதனுடைய தொடர்ச்சியாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே வாழ்ந்த இளைஞர்களோடு, வாலிபர்களோடு பெருமானார் எப்படி நடந்து கொண்டார்கள், இந்த வாலிபர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சரி செய்தார்கள், சீர் செய்தார்கள் என்பது பற்றிய ஒரு சில தகவல்களை இன்ஷா அல்லாஹ் இன்றைய உரையில் குறிப்பிட்ட நேரத்திற்குள் சுருக்கமாக பார்க்கலாம். அன்பான சகோதர பெருமக்களே, பொதுவாக வாலிப பருவம் என்பது மிக முக்கியமான பருவமும் கூட. ஒரு மனிதர் தான் நினைத்ததை செய்ய முடியுமான பருவம் வாலிப பருவம். அதனால தான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே வாலிப பருவத்தை குவ்வா, அது சக்தி வாய்ந்த பருவம் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். பலகீனத்திலிருந்து அல்லாஹு தஆலா சக்தியை வழங்குகிறான், பிறகு மீண்டும் அல்லாஹு தஆலா முதுமையின் மூலமாக பலகீனத்தை வழங்குகிறான். இரண்டு பலகீனங்களுக்கு மத்தியிலே உண்டான வலிமையான பருவம் இந்த வாலிப பருவம் என்பதாக அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்லி காட்டுகிறான். உலகத்தில் பார்க்கலாம், எல்லா இயக்கங்களும், எல்லா சமயங்களும், எல்லா தலைவர்களுமே வாலிபர்களை கொண்டாடி இருக்கிறார்கள். வாலிபர்கள் எங்களோடு இருக்கிறார்கள். ஒரு இயக்கம் இருக்கிறத சொன்னால் எங்கள் இயக்கத்தில் நிறைய வாலிபர்கள் இருக்கிறார்கள், நாங்கள் நினச்சா எதையும் சாதிக்க முடியும். ஒரு அரசியல் கட்சி உருவெடுக்கிறது என்றால் எங்கள் கட்சியில் நிறைய வாலிபர்கள் இருக்கிறார்கள், அதனால் நாங்கள் நினச்சதை செய்ய முடியும் என்பதாக ஒவ்வொருவருமே வாலிபர்களை டார்கெட்டாக, இளைஞர்களை டார்கெட் செய்வதை பார்க்கலாம். அருமையான சகோதர பெருமக்களே, இந்த இளைஞர்களை தன்வசப்படுத்தியதில் தன்னிகரற்ற ஒரே தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ சமகாலத்தில் இளைஞர்களை பற்றி இந்தியாவில் சொல்கிறதா இருந்தால் ஒன்று விவேகானந்தரை சொல்வார்கள், அல்லது இந்த பக்கம் அப்துல் கலாமை சொல்வார்கள். இதிலும் மிகப்பெரிய அரசியல் இருக்கிறது. இன்றைக்கு ஆளுகின்ற ஃபாசிசம் விவேகானந்தரையும் சொந்தம் கொண்டாடுகிறது, அப்துல் கலாமையும் சொந்தம் கொண்டாடுகிறது. இப்போ ஏன் இவர்கள் விவேகானந்தரையும் அப்துல் கலாமையும் சொந்தம் கொண்டாடுகிறார்கள் என்றால், ஒரு மிகப்பெரிய ஃபாலோவர்ஸ் இளைஞர்கள் இருக்கிறார்கள். விவேகானந்தரை பின்பற்றக்கூடிய ஃபாலோவர்ஸ், அதே போன்று அப்துல் கலாமை பின்பற்றக்கூடிய ஃபாலோவர்ஸ் இருக்கிறார்கள். இப்போ இந்த இளைஞர்களெல்லாம் தன்வசப்படுத்த வேண்டும் என்றால் நீங்கள் யாரை ஹீரோவாக பார்க்கிறீர்களோ அந்த விவேகானந்தரையும் அந்த அப்துல் கலாமையும் எங்களுக்கானவர் என்ற ஒரு நுட்பமான அரசியல் இதில் இருக்கிறது. அது ஒரு தனி அரசியல், நம்ம அதுக்குள்ளே போக விரும்பலை. இப்போ இந்த இடத்துல விஷயம் என்னவென்றால், இளைஞர்களின் மூலமாகத்தான் சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கிட்டத்தட்ட இளைஞர்களின் மூலமாகத்தான் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். நான் முன்னாடி ஒரு செய்தி சொன்னேன், உலகத்தில் எல்லா தலைவர்களுமே
இளைஞர்களை உரிமை கொண்டாடுகிறார்கள், வாலிபர்களை உரிமை கொண்டாடுகிறார்கள். வாலிபர்கள் எங்களுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு வாலிப பலம் இருக்கிறது, ஒரு பட்டாளமே எங்களிடத்தில் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இல்லையா? இந்த வார்த்தைக்கு முழு சொந்தக்காரர் ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாவை சுற்றி எந்நேரமும் வாலிப கூட்டம் இருந்து கொண்டே இருந்தது. ரசூலுல்லாவுடைய அணுகுமுறை எப்படி இருந்தது? இங்கே ரசூலுல்லாவை சுற்றி ஒரு பெரிய வாலிப கூட்டம் இருந்ததற்கான காரணத்தை கிதாபுகள் எழுதுகிறார்கள். ரசூலுல்லா வாலிபர்களை எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்தினார்கள். இளைஞர்களுடைய உணர்வுகளை மதித்தார்கள், அவர்களுக்கான அங்கீகாரத்தை கொடுத்தார்கள், சமுதாயத்தில் அவர்களுக்கான மரியாதையை கொடுத்தார்கள், அவர்களுக்கான அந்தஸ்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதிப்படுத்தினார்கள். அதனால தான் ரசூலுல்லாவை சுற்றி எந்நேரமும் ஒரு வாலிப கூட்டம் இருந்தது. மிகப்பெரிய நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் இஸ்லாம் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்ததற்கான மிகப்பெரிய பங்கு பெருமானாரை சுற்றி இருந்த இளைஞர்களை சார்ந்தது. இஸ்லாமிய இளைஞர்களை, ரசூலுல்லாவை சுற்றி இருந்த இஸ்லாமிய இளைஞர்களை, வாலிபர்களை விட்டுவிட்டு இஸ்லாமிய வரலாறு எழுத முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அன்பான சகோதர பெருமக்களே, காரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைஞர்களோடு அந்த நல்ல முறையில் ரசூலுல்லாவுடைய அணுகுமுறைகள் இருந்தது. வரலாற்றில் நிறைய செய்திகள் இருக்கலாம். ஒரு சில வரலாற்று செய்திகளோடு நான் இன்ஷா அல்லாஹ் என்னுடைய நிறைவுக்கு வருவேன். யோசித்து பாருங்கள், ரசூலுல்லா இந்த சமயத்தில் இப்படி முடிவு எடுத்திருக்கிறாங்களே, வாலிபர்கள் இப்படி அணுகி இருக்கிறார்களே, அந்த இடத்துல நாம் இருந்திருந்தா அல்லது நாம் மதிக்கத்தக்க ஒரு நபர் அந்த இடத்துல இருந்திருந்தா அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்திருக்கும் என்பதை கொஞ்சம் மேட்ச் பண்ணி பார்த்துக்கிட்டே போகணும். சும்மா கதை கேட்குற மாதிரி கேட்டுட்டு போகிறது நகர்றதல்ல. இந்த சம்பவத்தில் எனக்கான படிப்பினை என்ன, நான் என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்கள் நாம் எப்படி நடத்துகிறேன், ரசூலுல்லா எப்படி நடத்துனாங்க, இதுதான் இங்கே செய்தி இல்லையா? முஸ்லீம் ஷெரீஃபோட 537வது செய்தி. ஹஜ்ரத் முஆவியா பின் ஹக்கம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு செய்தியை அறிவிக்கிறாங்க. அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில் இருக்கும் பொழுது இந்த முஆவியா பின் ஹக்கம் தான் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ஆனால் உஸல்லிமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நானும் ரசூலுல்லாவோடு சேர்ந்து தொழுது கொண்டிருந்தேன். அது ஒரு லுஹருடைய வக்து அல்லது அஸர் வக்து என்று சொல்லப்படுது. தொழுது கொண்டிருந்தோம். இதா அத்தர்ஷர் ரஜுலு, ஒரு மனிதர் தொழுகையில் தும்மினார். ஃபகுல் மினல் கௌமி ஃபகுல்து யர்ஹமுக்கல்லா, நான் தொழுகையிலேயே யர்ஹமுக்கல்லா என்று சொன்னேன். போது தும்மியவர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்வதும், அந்த அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய காதில் விழுந்தால் அவருக்கு நம்ம யர்ஹமுக்கல்லா சொல்வதும் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா, ஒரு வழிமுறை. ஆரம்பத்தில் தொழுகையில் சலாம் சொல்வதும் சலாமிற்கு பதில் சொல்வதுமாக இருந்தது. பின்னாடி அப்டேட் ஆகத்தான் தொழுகையில் சில மாற்றங்கள் வந்தது. இன்னைக்கு நம்ம தொழுகிற மாதிரி அன்னைக்கு சஹாபாக்களுடைய ஆரம்ப கால தொழுகை இல்லை. தொழுகையில் நிறைய ரசூலுல்லாஹ் அப்டேட் செஞ்சுக்கிட்டே போனாங்க. இப்போ ஆரம்ப காலத்தில் தொழுகையில் பேசக்கூடிய அனுமதி இருந்தது. இப்போ நானும் பேச அனுமதி இருக்குதோ என்று எண்ணி தும்மியவருக்கு நான் யர்ஹமுக்கல்லா சொன்னேன். ஃபரமானில் கௌமபி அப்சாரிஹிம், மக்கள் எல்லாம் என்னை உத்து பார்த்தாங்க. தொழுகையிலே தான் எல்லாம் நடக்கிறது பூரா தொழுகையில தான். என்னை அப்படியே முறைச்சு பார்த்தாங்க. நான் தொழுகையிலே அவங்க கேட்டேன், மா ஷானுக்கும், என்ன ஆச்சு உங்களுக்கு, நான் என்ன பெரிய குத்தம் பண்ண மாதிரி என்னை இப்படி உத்து பார்க்குறீங்களே, தந்துருன்னு இல்லை, என்னையே இப்படி முறைச்சி பார்க்குறீங்கன்னு கேட்டேன். இல்லை தொழுகையிலே நடக்குது. கேட்டேன். அந்த மக்கள் சொன்னாங்க, எல்திரிபூன பி ஐதீஹிம் அலா அஃப்காதிஹிம், மக்கள் எல்லாம் என்ன அமைதிப்படுத்துறதுக்காண்டி தொழுகையில் பேசாத, அவங்க வாயை திறந்து சொல்லக்கூடாது இல்லையா, வாயை திறந்து சொல்ல முடியாது என்பதனால தன்னுடைய கைகளை தன்னுடைய தொடைகளை அடிக்கிறார்கள். கையை எடுத்து தொடையில் அடித்து என்ன அமைதிப்படுத்துகிறாங்க. அதாவது பேசும்போது நம்ம அமைதியாக இருப்பேன்னு சொல்கிற மாதிரி வாயை திறந்து சொல்லாமல் கீழே தட்டுற மாதிரி அவங்க தன்னுடைய தொடையில் அடிச்சுக்கிறாங்க, அமைதியாயிரு என்று சொல்கிறாங்க. நான் புரிஞ்சுக்கிட்டேன், கொஞ்சம் அமைதியாக இருந்தேன். தொழுகை முடிஞ்சிச்சு. ஃபலம்மா சல்லன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் தொழுகை முடிஞ்சு என் பக்கத்தில் வந்தாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த முஆவியா பின் ஹக்கம் ரசூலுல்லாவை பற்றி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. மா ரஅய்து முஅல்லிமன் கப்லஹு அவ் பாதஹு, நான் உண்மையிலே அசந்து போனேன். நான் அப்படி இவரை மாதிரி ஒரு ஆசிரியரை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்லை, இதற்கு பின்னாடியும் பார்த்ததில்லை. ரசூலுல்லாஹ் மாதிரி ஒரு ஆசிரியரை ரசூலுல்லாஹ்க்கு முன்பும் நான் வரலாற்றில் இதுவரைக்கும் பார்த்ததில்லை, ரசூலுல்லாஹ்க்கு பின்னாடியும் பார்த்ததில்லை. அவ்வளவு நிதானமாக ரசூலுல்லாஹ் என்கிட்ட வந்தாங்க. வஹஸனு தஅலீமன் மின்ஹு, அவரை மாதிரி சிறந்த ஆசிரியரை நான் பார்த்ததில்லைன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, ஃபவல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, மா கரிஹனி, ரசூலுல்லாஹ் என்னிடத்துல கடுகெடுத்துக்கல. கரிஹன்ன, என்னப்பா இப்படி பண்ற, தொழுகையில பேசலாமா அப்படின்னு கேட்கறது இல்லையா, இது மாதிரி ரசூலுல்லாஹ் என்கிட்ட எந்த விதமான கடுமையாகவும் காட்டல. வலா வரபனி, என்னை அடிக்கவும் இல்லை, வலா ஷதமனி, என்னை திட்டவும் இல்லை. சுத்தி இருக்கவங்கள என்னை பார்த்து முறைச்சாங்க,
சுற்றி இருக்கவங்களாம் என்ன இடத்துல கடுகலுன்னு இருந்தாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் என் பக்கத்தில் பொறுமையாக வந்து என்னை திட்டலை, என்னை அடிக்கலை, என் இடத்துல கோபப்படலை. சொல்லிட்டு சொன்னாங்க பெருமானார், இன்ன ஹாதிஹி ஸலாத லா யஸ்லுஹு ஃபீஹா ஷையும் மின் கலாமின் நாஸ். சகோதரா, இது தொழுக. ரசூலுல்லாஹ் என்கிட்ட பொறுமையாக பேசுகிறாங்க. அப்பா இது தொழுகப்பா. லா யஸ்லுஹு ஃபீஹா கலாமும் மினன் நாஸ், மக்கள்கிட்ட பேசுகிற மாதிரி, ஷையும் மின் கலாமின் நாஸ், மக்கள்கிட்ட பேசுகிற மாதிரி, மனிதர்கள்ட்ட பேசுகிற மாதிரி இங்கே பேசக்கூடாது சொல்லிட்டு, இன்னமா ஹுவ தஸ்பீஹு, இது அதிகபட்சம் தஸ்பீஹ். சுபஹானல்லாஹ் சொல்கிறோம் இல்லையா, சுபஹான ரபியல் அதீம், சுபஹான ரபியல் ஆலா சொல்கிறோம் இல்லையா, இதுக்கு தஸ்பீஹ்னு சொல்லப்படும். இன்னமா ஹுவ தஸ்பீஹ், தொழுகைங்கிறது தஸ்பீஹ் பா. வ தக்பீர், அல்லாஹ் அக்பர் சொல்கிறோம் இல்லையா, இதுக்கு பேர் தக்பீர். தொழுகை என்பது தக்பீர். வ கிராஅத்துல் குர்ஆனி, குர்ஆன் ஓதுறது. தொழுகையில் தஸ்பீஹ் செய்யலாம், தொழுகையில் தக்பீர் சொல்லலாம், தொழுகையில் குர்ஆன் ஓதலாம். இதை தவிர்த்து நம்ம தொழுகை அல்லாத நேரங்களில் பேசுகிற மாதிரி தொழுகையில் பேசக்கூடாதுப்பா என்பதாக ரசூலுல்லாஹ் என்னிடத்து ரொம்ப நல்லினமாக சொன்னாங்க. சொல்லிட்டு அவர் திரும்பவும் சொல்கிறாரு, இது மாதிரி ஒரு ஆசிரியரை நான் இதுக்கு முன்பும் பார்த்ததும் இல்லை, இதற்கு பின்பும் பார்த்ததில்லை. பெருமானார் சொல்லி காட்டி, பெருமானாரை பற்றி இந்த முஆவியா பின் ஹக்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி காட்டுகிறார். இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறை இதுதான். நிதானத்தை பார்த்தார்கள். இப்போ இவருக்கு தெரியலை, புதுசாக வந்திருக்கிறார், ஒரு வாலிபர் வந்திருக்கிறாரு, நம்ம கூட சேர்ந்து தொழுகிறாரு, தொழுகையில் பேசக்கூடாதுன்னு இவருக்கு தெரியலை. குறைஞ்சபட்சம் இவருக்கு புரிய வைக்கலாம். இங்கே திட்டி அடித்து என்ன ஆக போகிறது இல்லை இல்லையா. எல்லா இடத்துலையுமே கடுமையை கையாளக்கூடாது. ரசூலுல்லாஹ் கடுமையை கையாளலை. அந்த வாலிபரை பார்த்து, என்னப்பா அறிவு இருக்கா, தொழுகும் போது பேசலாமா, ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை கேட்டு இருக்கலாம். யாரும் கேள்வி ஏன் ரசூலுல்லாஹ் அப்படி கேட்டான்னு சொல்ல முடியாது. இன்னும் சொல்லப்போனால் சஹாபாக்கள் எல்லாம் அந்த மனிதன் மீது அதிருப்தியாக இருந்தபோது ரசூலுல்லாஹ் தொழுகைன்னு என்னன்னு அவர்களுக்கான அழகான ஒரு பாடம் எடுத்தார்கள். இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறை. இப்படி வாலிபர்களோடு ரசூலுல்லாஹ் நடந்து கொண்ட முறைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். வரலாற்றில் இன்னும் சில சம்பவங்கள் எல்லாம் இருக்குது. ரசூலுல்லாஹ் ரொம்ப அழகாக அதை ஹேண்டில் பண்ணுறாங்க. இந்த இடத்துல ரசூலுல்லாஹ்வால் மட்டும்தான் இப்படி ஹேண்டில் பண்ண முடியும். ரசூலுல்லாவை தவிர்த்து வேறு யாரும் இந்த கையாள முடியாது என்று சொல்லுகிற அளவுக்கு ரசூலுல்லாவுடைய அந்த அணுகுமுறை இருந்தது இளைஞர்களோடு. இன்னும் ஒரு சில சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்கிறது. தபரானி என்ற ஷரீஃபில் 7679, தபரானியில் 7679 இந்த நம்பரில் ஒரு ஹதீஸ். அபு உமாமா பாஹிலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. நம்ம இதுக்கு முன்பும் கேள்விப்பட்டு இருக்கிறோம், படித்தும் இருக்கிறோம். அதாவது கண்டிப்பாக இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் கடுமையாகத்தான் இருந்தாகணும். ஆனால் ரசூலுல்லாஹ் கடுமையாக இருக்கலை. இன்னும் சொல்லப்போனால் ஜிப்ரையிலே இருந்தாலும் இந்த இடத்துல கோபப்பட்டு இருப்பார். அவ்வளவு கடுமையான ஒரு சம்பவம். ஆனால் ரசூலுல்லாஹ் ரொம்ப பொறுமையாக அந்த சஹாபி, அந்த வாலிபருக்கு ரசூலுல்லாஹ் புரிவிக்கிறாங்க. இந்த அபு உமாமா பாஹிலி ரதியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, நாங்களாம் மஸ்ஜித் நபவியில் இருந்தோம். இன்ன குலாமன் அத்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் ஷாபன் சொன்னால் ஒரு கல்யாண வயசில் ஒரு பையன், ஒரு 25 20 25 வயசு ஒரு பையன், அதுக்கு தான் ஷாபுன்னு சொல்லுவோம். ஷாபுக்கு இன்னும் சொல்லப்போனால் 33 வயசுக்கு கீழே ஷாபுன்னு சொல்லுவோம். 33 தாண்டினா ஷாபு கிடையாது, வாலிபர் கிடையாது. இப்போ இந்த மனிதர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்தவர் என்ன கேட்டார் தெரியுமா? இஅதன் லீ பிஸ்ஸினா யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ் எனக்கு ஜினா செய்ய அனுமதி கொடுங்க, விபச்சாரம் செய்ய அனுமதி கொடுங்க என்பதாக பெருமானார் இடத்துல அந்த சஹாபி கேட்கிறார். ஏதாவது ரொம்ப உடம்பு முடியாத போது நான் வீட்டில் தொழுதுக்கிறதுக்கு அனுமதி கேட்குற மாதிரி அவர் அனுமதி கேட்குறாரு. பெரும்பாவத்தை, அதாவது நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த செய்தி என்பது சாதாரணமான செய்தி அல்ல, பயங்கரமான செய்தி. இந்த இடத்துல ஹதரத் ரசூலுல்லாவை தவிர்த்து வேறு யார் இருந்திருந்தாலும் அங்கே சம்பவம் வேறு மாதிரி நடந்திருக்கும் இல்லையா. ஒரு டீ குடிக்க அனுமதி கேட்குற மாதிரி பாவம் பாருங்கள், எப்பேற்பட்ட பாவம், சாதாரணமான பாவமா இல்லையா. நான் இடையில ஏதாவது பொய் சொல்லிக்கிறேன் யார் ரசூலுல்லாஹ்னு கேட்குற மாதிரி ஒரு பெரும் பாவத்தை சாதாரணமாக கேட்கிறார். யார் ரசூலுல்லாஹ் எனக்கு அனுமதி கொடுங்க. அவர் என்ன விளங்கிட்டார்? ரசூலுல்லாஹ்வுடைய அனுமதியோடு விபச்சாரம் செய்ய போலான்னு இறங்கிட்டாரா என்னன்னு தெரியல. இந்த சம்பவம் ஏன் நிகழ்ந்தது என்று கூட நமக்கு ஆச்சரியமாக இருக்கு. ஒருவேளை இந்த உம்மத்திற்கு ரசூலுல்லாஹ்வுடைய இந்த அணுகுமுறையை பறைசாற்றுவதற்காண்டி அல்லாஹ் இப்படியெல்லாம் நபர்களை அனுப்பினானான்னு தெரியல. நம்ம சமகாலத்தில் இப்படி யாரும் வர முடியாது. இன்னைக்கு யாராவது நம்ம இடத்துல நான் விபச்சாரம் செய்ய அனுமதி கேளுன்னு கேட்க விட்டுருவோமா? அது சாத்தியமா? ரசூலுல்லாஹ்விட்ட ஒருத்தர் கேட்டு இருக்கிறார்னா அதுல அல்லாஹ் மிகப்பெரிய ஏதோ ஒரு தாத்பரியத்தை வைத்திருக்கிறான். அல்லாஹ் உலகத்துக்கு காட்டுறான், பாரா ரசூலுல்லாஹ்வை. எப்பேற்பட்ட பாவத்தை கேட்கும் போது கூட ரசூலுல்லாஹ் அவருக்கு எவ்வளவு பொறுமையா அந்த சம்பவத்தை கையாண்டார் என்பதை அல்லாஹ் உலகத்திற்கு பறைசாற்றுவதற்கான இப்படி சம்பவங்கள் நிகழ்த்தினானான்னு தெரியல.
ஹதீஸில் வருது, இந்த அபூ உமாமா பாஹிலி சொல்கிறாங்க, அப்படி கேட்டதுமே ஃபசாஹன் நாசுபிஹி, மக்கள் எல்லாம் கொதிச்சுட்டாங்க. ஃபகர்ரப, அவர் அடிக்க போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்திருந்தா, அனுமதிலாம் இல்லை, சும்மா ஒரு கண்ணை அசைச்சிருந்தாலே அந்த இடத்துல அந்த மனிதர் கொல்லப்பட்டிருப்பார். அதுதான் நிதர்சனம். ஏன்னா பள்ளி வாசலில் கேட்கப்படுகின்ற நபரும் சாதாரணமான நபர் அல்ல. சரி, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இமாம்கிட்ட கேட்குற மாதிரி இல்லை, அகிலத்திற்கெல்லாம் தலைவர் பெருமானார் அவரிடத்துல வந்து ஒரு பெரும் பாவத்தை அனுமதி கேட்டபோது சஹாபாக்கள் சும்மா இருப்பாங்களா? அடிக்க போயிட்டாங்க. உதுனு ரசூலுல்லாஹ், விடுங்கன்னு சொன்னாங்க. விடுங்க, அவர் என் பக்கத்தில் வாப்பான்னு சொன்னாங்க. ஃபதனா ஹத்தா ஜலச பைன எதை, அவர் பக்கத்தில் ரசூலுல்லாஹ் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தார். இந்த அபூ உமாமா பாஹிலி ரலியல்லாஹு தஆலா இந்த சம்பவத்தை சொல்கிறாங்க. விபச்சாரத்துக்கு அனுமதி கேட்டவர் ரசூலுல்லாஹ் என் பக்கத்தில் வாப்பான்னு பக்கத்தில் உட்கார வச்சு ரசூலுல்லாஹ் 2-3 கேள்வி அவர்கிட்ட கேட்குறாங்க. அத்துஹிப்புல் லி உம்மிக், எப்பா நீ விபச்சாரம் செய்யணும்னு கேட்குறிய, இப்போ நான் உன்கிட்ட சில கேள்விகள் கேட்குறேன், உன்னுடைய தாயார் யார் கூடயாவது விபச்சாரம் செய்ய நீ விரும்புவியான்னு கேட்குறாங்க. அவர் இன்னும் சொல்லப்போனால் புரியவே இல்லை என்ன சொல்ல வரார் ரசூலுல்லாஹ். சத்தியமாக யாரும் இந்த மாதிரி வார்த்தையை யோசிச்சிருக்க மாட்டாங்க. இதுக்கு 2 அடி கூட அடிச்சிருக்கலாம்னு சொல்லுவோம். நம்மளை பார்த்து இப்படி கேட்டா 2 அடி கூட அடிச்சிருக்கலாமேட்டு. ஆனால் ரசூலுல்லாஹ் வீரியத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. சாதாரணமான கேள்வி கேட்கல, இவனுடைய சைட்லே போய் தான் அவனை புரிய வைக்கணும். அத்துஹிப்புல் லி உம்மிக், உன்னுடைய தாயார் விபச்சாரம் செய்வதை விரும்புவியா? அவர் முகம் மாறிடுச்சு. லா யா ரசூலுல்லாஹ், ஒருபோதும் கிடையாது. கதாலிகன் நாசுல்லா யுஹிப்புன லி உம்மஹாத்திஹிம், உலகத்தில் நான் மட்டும் இல்லை யா ரசூலுல்லாஹ், எந்த பையனுமே தன்னுடைய தாய் விபச்சாரம் செய்வது விரும்ப மாட்டான். நீங்கள் எப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க? அப்போ ரசூலுல்லாஹ் அடுத்து கேட்டாங்க, அத்துஹிப்புல் லி பின்திக், சரி உன்னுடைய உன் வயிற்றில் பிறந்த விபச்சாரம் செய்தை விரும்புவாயா? அப்போ அதே மாதிரி தான் சொன்னார். லா கதாலிகன் நாசுல்லா யுஹிப்புன பி பனாத்திஹிம், யா ரசூலுல்லாஹ், உலகத்தில் எந்த மனிதருமே தன்னுடைய மகள் விபச்சாரம் செய்வதை விரும்ப மாட்டாள். ரசூலுல்லாஹ் அடுத்த கேள்வி, உன்னுடைய சகோதரி விபச்சாரம் செய்வதை விரும்புவாயா? அப்படின்னு உன்னுடைய மாமியை பற்றி கேட்குறாங்க, ஹாலா அம்மாவுடைய தங்கச்சியை பற்றி கேட்குறாங்க. இவருடைய பதில் ஒன்று தான், லா யுஹிப்புன் நாஸ், உலகத்தில் எந்த மனிதரும் விரும்ப மாட்டார்னு சொன்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் புரிய வைக்கிறாங்க, அப்போ நீ எப்படிப்பா அனுமதி கேட்ட? உன்னுடைய தாய் விபச்சாரம் செய்வதை விரும்ப மாட்டேன்னு சொன்னா, நீ ஒரு பெண்ணிடத்தில் விபச்சாரம் செய்தா அந்த பெண் குறைஞ்சபட்சம் யாருக்காவது தாயாக இருப்பாள் இல்லையா? யாருக்காவது மகளாக இருப்பாள் இல்லையா? யாருக்காவது சகோதரியா இருப்பா இல்லையா? இப்போ உன்னுடைய சகோதரி பத்தினியா இருக்குன்னு நீ விரும்பின, நீ ஒரு பெண்ணிடத்துல போனா அந்த பெண்ணுடைய உடன்பிறப்புகள் அப்படித்தானே இருக்குன்னு விரும்புவாங்க என்பதை அவருக்கு புரிய வைக்கிறாரு. அந்த சஹாபி தெளிவை பெற்றுட்டாரு. அப்ப நம்ம சாதாரணமான ஒரு பாவத்தை கேட்கல, அதாவது இந்த இடத்துல இந்த பாவம் எவ்வளவு பயங்கரமானது என்பதை அந்த சஹாபிக்கு புரிய வைக்கிறது தான். அவர் அடிக்கணும், அடிச்சு விரட்டணும் என்பது நோக்கம் அல்ல. நாம இருந்து அதை தான் செஞ்சிருப்போம், ரசூலுல்லாஹ் அதை செய்யல, அவருக்கு புரிய வைக்கணும். எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அவர் கேட்டார், யா ரசூலுல்லாஹ், எனக்கு புரியுது, நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிட்டேன், ஆனாலும் மனம் சில நேரங்கள் இப்படி சலனப்படுது. ஏதாவது ஒரு பெண்ணை பார்த்தா எனக்கு ஒரு விதமான ஒரு சலனம் ஏற்படுது, என்னுடைய இச்சையை என்னால் அடக்க முடியல, ஏதாவது துவா செய்யுங்க என்று சொல்லும்போது ரசூலுல்லாஹ் அதுக்கு வேற வழி இருக்கு, அதுக்கு ஒரு வழி இருக்கு. முதல் நீ தவறுன்னு விளங்கிட்டில, அது போதும், நான் வேற வழி இருக்குன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் ஃபவலா யதஹு அலா சத்ரிஹி, அவருடைய நெஞ்சில கையை வச்சு ரசூலுல்லாஹ் ஒரு துவா செய்கிறார்கள். இந்த துவா அவருக்குமானது மட்டுமல்ல, இந்த துவா நாமளும் செய்தால் அல்லாஹ் தஆலா நம்மையும் அது மாதிரியான பாவங்களிலிருந்து பாதுகாப்பான். அவர் அல்லாஹ் தஆலா படுத்துற துவா பெருமானா சொன்னாங்க, அல்லாஹும்ம தஹீர் கல்பஹு, யா அல்லாஹ் இவருடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்து. இங்கே இவருடைய உள்ளம் இருக்கிறது இல்லையா? இப்போ நம்ம துவா செய்யும் போது தஹீர் கல்பின்னு கேட்கணும், யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்து. அங்கே கல்பஹுன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இல்லையா? இவருடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்து. வஃபிர் தம்பஹு, இவருடைய பாவத்தை மன்னி. வஹஸ்ஸின் ஃபர்ஜஹு, இவருடைய கருப்பை நீ பாதுகாப்பு கொடு, பரிசுத்தப்படுத்து என்பதாக இந்த அர்த்தத்தில் ஒரு 3 துவாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்காக செய்கிறார்கள். இந்த துவாவை நாம செய்கிறதாக இருந்தால், அல்லாஹும்ம தஹீர் கல் சதிரி, யா அல்லாஹ் கல்வி என்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்து, வஃபிர் தம்பி என்னுடைய பாவத்தை மன்னி, வ ஹஸ்ஸின் ஃபர்ஜி என்னுடைய கருப்பை பாதுகாப்பு கொடு என்ற அர்த்தத்தில் கேட்கலாம். ஒரு சின்ன வார்த்தை வித்தியாசம்தான். இப்போ இந்த துவாவை செஞ்ச பிறகு அவர் கிளம்பி போயிட்டாரு. இந்த ஹதீஸை அறிவிக்கிற அபூ உமாமா பாஹிலி ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, ஃபலம் யகுன் ஷையுன் அப்கலு இலைஹி மின்ஹு. நான் அதற்கு அந்த மனிதரை நான் வாட்ச் பண்ணேன். அந்த மனிதர் யார் என்று கிதாபுகளில் சில தஃப்சீர்களில் சொல்லப்படுது, சில ஷரஹில் தமீமி கோத்திரத்தை சேர்ந்த கைஸ் என்பதாக அவருடைய பேர் சொல்லப்படுது. இப்போ நான் அந்த மனிதரை வாட்ச் பண்ணேன். மதீனாவில் அவரை மாதிரி ஒரு பரிசுத்தமான நபர் அதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்லை. யாருங்க?
ரசூலுல்லாஹ்ட்ட வந்து யா ரசூலுல்லாஹ் எனக்கு விபச்சாரத்திற்கு அனுமதி கொடுன்னு கேட்ட நபரு ரசூலுல்லாஹ் எப்படி மாத்தினாங்கன்னு சொன்னா, மதீனாவில் ஒரு பரிசுத்தமான ஒரு ஆணுக்கு அடையாளமா நாம் அவரை காட்டுவோம். அந்த பையனை பாருப்பா, எவ்வளவு பேணுதலாக இருக்கிறான், அந்நிய பெண்ணை விட்டு எவ்வளவு ஒதுங்கி இருக்கிறான், நீ இப்படி இருக்கிறேன்னு சொல்லி எங்களுடைய பிள்ளைகளுக்கு ரோல் மாடலாக விபச்சாரத்திற்கு அனுமதி கேட்க வந்தனை நாங்கள் காட்டுவோம். மதீனாவிலேயே ஆக பரிசுத்தமான இளைஞராக அந்த இளைஞராக பின்னாட்களிலே பார்த்தோம் என்பதாக அது அபூ உமாமா பாஹிலி ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அப்ரோச் இப்படி தான் நடந்துக்கணும். தவறு இளைஞர்கள் சில நேரங்களில் சில மனம் சலனப்படும், ஆனால் அவர்களை எப்படி நடத்தணும் என்ற விதம் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கையாளுகின்ற முறை என்பது அலாதியானது. இது சார்ந்து நிறைய செய்திகள் இருக்குது. பொதுவாக இன்னைக்கு பெரும்பாலான ஆண்களுடைய பிரச்சனையே பெண்கள் தான். ஒன்று மது, இன்னொன்று மாது. போதை, ஒரு பக்கம் போதை கடுமையாக இருப்பான், அல்லது ஏதாவது ஒரு பெண்ணின் மீது பித்தனாக இருப்பான், பெண் மீது பைத்தியமாக இருப்பான். இந்த ரெண்டில் மட்டும் நம்ம சரியான வழிகாட்டுதலை கொடுத்துட்டோம்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய இளைஞர்களின் மீது எந்த விதமான கவலையும் நம்ம பட வேண்டியதில்லை. ஆனால் இந்த ரெண்டில் நம்ம கவனம் செலுத்த விட்டுட்டோம்னு சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும், நம்முடைய இளைஞர்கள் நாசமாகுவதை யாராலும் தடுக்க முடியாது. பெருமானார் ரொம்ப கவனமாக இது சார்ந்து செயல்பட்டார்கள் இல்லையா? மஜ்மஉஸ் ஸவாயித் என்ற கிதாபுடைய 9வது பாகத்தில் 404வது செய்தியாக ஒரு ஹதீஸ் இப்படி சொல்லப்படுகிறது. ஹவ்வாத் இப்னு ஜுபைர் என்ற ஒரு சஹாபியை பற்றி இந்த ஹதீஸ் இருக்கு. இந்த ஹதீஸ் அறிவிப்பரோ இந்த ஹவ்வாத் இப்னு ஜுபைர், பேர் ஹவ்வாத் இப்னு ஜுபைர். இவர் என்ன பண்ணார்னா, இவரே இந்த செய்தி அறிவிக்கிறார். நஸல்னா மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரல் லஹரான், ஒரு இடத்துல நாங்கள் பிரயாணம் போயிட்டு வந்து லஹரான் என்ற இடத்துல நாங்கள் ஒரு கூடாரம் போட்டு நிறைய பேர் கூடாரம் போட்டு தங்கியிருந்தோம். ஃபஹரஜ்து மின் ஹுபா, என் கூடாரத்துலேருந்து நான் வெளியே வந்து பார்த்தேன். ஃபஇதன் நிஸ்வத்துன் யதஹத்தஸ்ன, சில பெண்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஃபஅஜப்னனி, அவங்க பேசுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. மஅஜப்னனின்னு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. கொஞ்சம் வித்தியாசமாக பேசுறது. பொதுவாக வாலிபர்களுக்கு ஒரு இளைஞர்கள் வாலிப பெண்கள் பேசும்போது பார்க்குறதுல ஒரு ஈர்ப்பு இருக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு ஆண்களை பேசுகிறத பார்க்கும்போது ஈர்ப்பு இருக்கும். அவங்க பேசுகிறத பார்த்து எனக்கு ஈர்ப்பு இருந்துச்சு. நான் என் கூடாரத்துக்குள்ளே போய் என் மேலே இருக்கக்கூடிய அங்கியை போட்டுட்டு வந்து ஃபஜலஸ்து மாஹுன்ன, அவங்களோட சேர்ந்து உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தேன். திடீர்னு ரசூலுல்லாஹ் வந்தாங்க. ஃபஹிபுத்துஹு, அப்படி நான் திடுக்கிட்டுட்டேன். ஏன்னா அவர்கள் அப்புறம் அந்நிய பெண்கள், அவர்களோட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ரசூலுல்லாஹ் வந்தாங்க. ஃபஹிபுத்துஹு, நான் அப்படியே பயந்துட்டேன். ரசூலுல்லாஹ் பக்கத்தில் வந்தாங்க. இப்போ இதில் இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னால், ஒரு தவறு நடக்கும் பொழுது அந்த தவறை நியாயப்படுத்துறது இல்லை, தப்பை பார்த்து பயப்படுறது கூட நல்ல பண்பு தான். இவர் அடுத்த ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்ல போறாரு, அது வேற. நான் இந்த இடத்துல அவர் சொல்றாரு பார்த்தீங்கன்னா, ஃபஹிபுத்துஹு, நான் பயந்தேன்ட்டு. இந்த பயம்தான் இவருடைய ஹிதாயத்திற்கு காரணமாக இருக்கும். உங்கள் புரிதலுக்காக சொல்கிறேனே, நம்ம ஒரு டீ கடை பக்கம் பீமநகர பக்கம் போயிட்டு இருக்கோம். நம்ம அண்ணன் பையன் தம் அடிக்கிறான், உதாரணத்திற்கு டீ கடையில் தம் அடிச்சிட்டு இருக்கான். நம்மளை பார்த்து பயப்புறான்னு வைங்களேன், நம்மளை பார்த்து சிகரெட்டை கீழே போகிறான் அல்லது ஒளிகிறான்னு வைங்களேன், நமக்கு தெரியுது பயப்புறான்ட்டு. அதுவே நமக்கான மிகப்பெரிய வெற்றி. அதுக்கப்புறம் கூப்பிட்டு, நான் இப்படி கேள்விப்பட்டப்பா, நான் பார்த்தமா இருக்கு, நீ இது மாதிரி பண்ணாதப்பா, அண்ணனுக்கு ஒரு மரியாதை இருக்குது, நம்ம குடும்பத்துக்கு மரியாதை இருக்குன்னு கூப்பிட்டு பேசலாம் இல்லையா? அவன் நம்மளை பார்த்து பயப்படுறதே நமக்கான மரியாதை தான். ஆனால் பயப்படலை, நம்மளை பார்த்தும் பற்ற வைக்கிறான்னு வைங்களேன், நமக்கு என்ன திரும்ப மரியாதை? அடுத்து அந்த பாதையில் போகாமல் இருக்கிறது நமக்கான மரியாதை. நான் போகும்போதும் என் அண்ணன் பையன் தம் அடிக்கிறத பார்த்தா எனக்கான மரியாதை நினைச்சா நான் ஒதுங்கி போயிடுறது. அதுக்கப்புறம் கூப்பிட்டு பேசுறது வேற, ரெண்டாவது. ஆனால் இந்த இடத்துல இந்த சஹாபி ஃபஹிபுத்துஹு, ரசூலுல்லாஹ் வர்றதை பார்த்து நான் பயந்துட்டேன். ரசூலுல்லாஹ் பக்கத்தில் வந்தாங்க. அபு அப்துல்லான்றது அவருடைய பட்ட பேர். அபா அப்துல்லா, என்னப்பா இங்கன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ், நான் சங்கடப்பட்டேன், பொம்பளை பிள்ளைங்கிட்ட பேசுறது ரசூலுல்லாஹ்ட்ட எப்படி நான் சொல்றது, சங்கடப்பட்டு சொன்னேன். ஜமலுன் லி ஷரத, ரசூலுல்லாஹ், எனக்கு ஒரு ஒட்டகம் இருந்துச்சு, என் ஒட்டகம் தப்பிச்சு ஓடிருச்சு, கட்டி இருந்தேன், திடீர்னு காணா போச்சு. அபுதஹி லஹு கைதன் ஃபத்தபஅதுஹு, இந்த ஒட்டகத்தை தேடி போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த சஹாபி சொல்றாரு, இந்த சஹாபி தான் சொல்றாரு, நான் இப்படி பேசிட்டு இருந்தேன், ரசூலுல்லாஹ் வந்தாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட நான் இப்படி போய் சொன்னேன்ட்டு. ரசூலுல்லாஹ் அப்படியான்னு போயிட்டாங்க. முடிஞ்சிருச்சா? ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும், அவர் சஹாபி சொல்ற, ரசூலுல்லாஹ்க்கு அப்பவே தெரியும் நான் பொம்பளை பிள்ளைங்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன்ட்டு. ரசூலுல்லாஹ் கண்டிக்கலை, புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் என்ன பார்த்தாங்க. அபா அப்துல்லா மா ஃபால ஷிராது ஜமலிக், அப்போ காணா போன ஒட்டகம் கிடச்சிருச்சான்னு என்னை பார்த்து கேட்டாங்க. நான் அப்போதும் சமாளிக்கிறேன், முடிஞ்ச அளவு சமாளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் இல்லையா? ஏற்கனவே ஒரு தப்பு பொய் சொல்லிட்டோம், அங்கேயே சரண்டர் ஆகிட்டா பரவாயில்லை. ஆனால் சொன்ன பொய்யை நான் திரும்பவும் தொடர்றதுக்காண்டி ரசூலுல்லாஹ் இன்னும் கிடைக்கலன்னு சொன்னேன். இது என்ன ஆச்சு சொன்னால், ஒரு காலத்துக்கு பிறகு, ஒரு கட்டத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ் என்னை பார்த்தா முதல்ல கேட்குற கேள்வி இதுதான்.
அஸ்ஸலாமு அலைக்க யா அபா அப்துல்லா, அபு அப்துல்லாவை அஸ்ஸலாமு அலைக்கும் கேட்டுட்டு அவங்க கேட்குற முதல் கேள்வி மா ஃபஅல ஷரத ஜமாலிக், மா ஃபஅல ஷராது ஜமலிக், உன்னுடைய ஒட்டகம் காணா போன ஒட்டகம் என்னப்பா ஆச்சு, கிடச்சிருச்சான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு கட்டத்துக்கு கூட சங்கடமாச்சு. எத்தனை தடவை பொய் சொல்கிறது? ஒரு தடவை பொம்பளை பிள்ளைகிட்ட பேசுகிறத பார்த்தாங்க, நான் பொய் சொன்னேன், அதோட விட்டுறணும். ஆனால் ரசூல்லா விடுறதா தெரியல. பார்க்கும் போது இதே கேள்வியை கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், ரசூல்லாவுடைய சபைக்கு போகிறத குறைச்சிக்கிட்டேன். போனால் தானே கேட்பீங்க, முகத்தை பார்த்தா தான் என் ஒட்டகம் என்னாச்சுன்னு கேட்பீங்க. நான் ஒரு பொய் சொல்கிற மாதிரி இருக்கும், பொய்யுடைய கவுண்ட்டு கூடிக்கிட்டே இருக்கும். அதனால் ரசூலுல்லாவுடைய சபைக்கு போகிறத குறைச்சிக்கிட்டேன். எந்த அளவுக்குன்னு சொன்னால், ரசூலுல்லா தக்பீர் கட்டி தொழுக ஆரம்பித்தா நான் பள்ளிக்கு போவேன், சலாம் கொடுத்தேன்னு ஓடியாந்துடுவேன். எப்படி ரசூலுல்லா தொழுக ஆரம்பித்த பிறகு தான் பள்ளிக்கு போகிறது, சலாம் கொடுத்தா மொதல் ஆளாக வெளியே வருது. இப்படியே ஓடிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு பிறகு வெறுப்பாயிடுச்சு. என்னடா ஒரு பொய் சொல்லிட்டோம், அந்த பொய் சொல்லிக்கு பயந்து ரசூலுல்லாக்கு பயந்து பள்ளிக்கு போகிறது குறைஞ்சிருச்சு. ஒரு வாழ்க்கையே வெறுப்பாயிடுச்சு. ஒரு நாள் நான் தொழுகை இல்லாத நேரத்தில் போனேன், பள்ளிவாசல் திறந்து இருந்துச்சு. பள்ளிவாசலுக்கு போனேன். இப்போ ரசூலுல்லா ஃபஸ்ட்டு பார்த்தேன் ரசூலுல்லா இருக்கிறாங்களான்ட்டு. ரசூலுல்லா இல்லை. போய் இன்றைக்கி நிம்மதியாக 2 ரக்காத் தொழுகலான்னு தக்பீர்கிட்டே தொழுக ஆரம்பிச்சிட்டேன். தொழுதுகிட்டே இருக்கேன். ரசூலுல்லா வேகமாக வந்து என் பக்கத்தில் உட்காந்துட்டாங்க. ரசூலுல்லா எந்திரிச்சு போவாங்கன்ற எண்ணத்தில் நான் கொஞ்சம் நீளமாக ஓதுனேன். அவ்வளோ நீளமாக ஓதணுன்ற எண்ணம் இல்லை, கொஞ்சம் நிதானமாக தொழுன்ற எண்ணத்தில் வந்தேன். ஆனால் ரசூலுல்லா தலாம் கொடுத்து ரசூலுல்லா திரும்ப ரசூலுல்லா முதல் கேட்க கேள்வின்னா மா ஃபால ஷிராது ஜமலிக், என்ன அப்துல்லாவே உன்னுடைய ஒட்டகம் என்னாச்சுன்னு கேட்பார். திரும்ப ஒரு பொய் சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால் முடிந்த அளவு நீட்டலான்னு நீட்டிக்கிட்டே இருந்தேன். ஆனால் ரசூலுல்லா முடிவோடு இருக்கிறாங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, என்கிட்ட பதில் கேட்டு தான் போன முடிவில் இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு பார்த்து சலாம் கொடுத்துட்டேன். ரசூலுல்லாவை சலாம் கொடுத்ததுமே ரசூலுல்லா முதல்ல கேட்ட கேள்வி யா அபா அப்துல்லா மா ஷிராது ஜமலிக், காணா போன ஒட்டகம் கிடச்சிருச்சாப்பான்னு கேட்டாங்க. நான் அப்போ தான் பார்த்தேன், இதுக்கு மேலே சமாளிக்க முடியாது, ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம். ரசூலுல்லா விடுவாங்கன்னு பார்த்தேன், விடலை. திரும்ப துரத்திக்கிட்டே இருக்கிறாங்கன்ட்டு நான் சொன்னேன் வல்லதி பஅஸக பில் ஹக், யா ரசூலுல்லா உங்களை சத்தியத்தின் மீது அனுப்பினானே அந்த அல்லாஹின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், தாலிக்கல் ஜமலு மா ஷரத தாலிக்கல் ஜமலு முந்து அஸ்லம்து, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காலங்களிலிருந்து என்ற ஒட்டகமே கிடையாது, அப்படி ஒரு ஒட்டகமே கிடையாது என்று ரசூலுல்லாட்ட அப்போ சரண்டர் ஆகிட்டேன். செய்தி புரியுதா? நான் அது வரைக்கும் ஒட்டகம் காணா போச்சுன்னு ஓரளவு மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனால் ரசூல்லா விடுறதா இல்லை, ரசூலுல்லாட்ட சரண்டர் ஆகிட்டேன். யார் ரசூலுல்லா எனக்கு ஒரு ஒட்டகமே கிடையாது, அப்படி ஒரு ஒட்டகமே கிடையாது என்று சொன்னேன். ரசூலுல்லா சிரித்தார்கள். ரசூலுல்லா புரிஞ்சுட்டாங்க இந்த தப்பை. நான் அப்போ தான் சொன்னேன், யார் ரசூலுல்லா நீங்கள் வரும்போது நான் பெண்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், அது உங்கள்ட்ட சொல்ல சங்கடப்பட்டுவிட்டு இப்படி நான் பொய் சொல்லிட்டேன் என்பதாக சொன்னபோது ரசூலுல்லா சிரித்தார்கள். சிரித்து விட்டு சொன்னார்கள் ரஹீமக்கல்லாஹு சலாசா, 3 முறை எனக்காண்டி ரசூலுல்லா துவா செய்தார்கள். அல்லாஹ் உனக்கு ரஹம் செய்வானாக, உண்மையை ஒத்துக்கிட்டதுனால அல்லாஹ் உனக்கு ரஹம் செய்வானாக, அல்லாஹ் உனக்கு ரஹம் செய்வானாக என்று எனக்காண்டி ரசூலுல்லா துவா செய்தார்கள். தும்ம லம் யஉதுலி ஷையம் இம்மாக்கான, அதற்கு பிறகு அந்நிய பெண்களின் பக்கம் எனக்கு சிந்தனையே போல, ரசூலுல்லா துவா செய்ததா என்னன்னு தெரியல, அந்த பக்கமே எனக்கு சிந்தனை போல என்பதாக அந்த ஹவ்வாத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த சம்பவத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியமான சகோதர பெருமக்களே, நான் இதுக்கு முன்பு ஒரு சம்பவத்தை சொன்னேன். ஹஸரத் முஆவியா பின் ஹக்கம் அவங்கள பற்றியான ஒரு செய்தி. இந்த செய்தி இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே கோட்டில் தான் ஒன்று சேரும். தவறு தான், ரசூலுல்லா பார்த்துட்டாங்க. ஆனால் எப்படி இவருக்கு புரிய வைக்கணும் என்ற நளினம் ரசூலுல்லாவுக்கு தெரிந்தது. முதல்ல அவர் தவறுன்னு புரிய வைக்கணும், அந்த தவறை சரி செய்வதற்கான வாய்ப்புகளை கொடுக்கணும். அந்த வாய்ப்புகளை கொடுக்காமல் நம்ம கடுமையை காட்டினோம்னு சொன்னால் அந்த ஒரு தப்பு 2, 3, 4 ஆகுமே தவிர அந்த தப்பு குறையாது. ரசூலுல்லா சஹாபாக்களிடத்தில் குறிப்பாக இளைஞர்களிடத்தில் இப்படி தான் கையாண்டார்கள் இல்லையா? ஹஜ்ஜுக்கு போன சமயம் திருமதி ஷெரீஃபில் 2777வது செய்தியாக திருமதி 2777 அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. ஹஜ்ஜுக்காக போனோம். ஹிஜ்ரி 10 ரசூலுல்லாவுடைய ஒட்டகத்துக்கு பின்னாடி நான் உட்கார்ந்துருந்தேன். ஒரு பெண்மணி வந்து ரசூலுல்லாட்ட பேசுனாங்க. நான் ஒரு வாலிப பையன். ஒரு பெண்மணி வந்து ரசூலுல்லாட்ட பேசுகிறாங்க. நான் எட்டி பார்த்துட்டு உருந்துட்டேன். எனக்கு என்ன தோணுச்சு, அவர் ஏன் திரும்ப 2வது பார்த்தன்ற காரணத்தை ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லலை. ரசூலுல்லா நான் பார்த்தது ரசூலுல்லா பார்த்தாங்க, விட்டுட்டாங்க. நான் 2வது முறை பார்த்தபோது யா அலியே லா துத்பியு நظரத்தன் நظரா, பார்வை 2வது கொண்டு போகாது. அந்நிய பெண்ணின் பக்கம் எதேச்சியாக ஒரு தடவை பார்த்தனா பரவாயில்லை, சும்மா திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்காத. ஃபைன்னமா லக்கல் நظரத்துல் ஊலா, முதல் பார்வை மட்டும்தான் உனக்கு அனுமதி. எதேச்சியா ஒரு பெண்ணை அந்நிய பெண்ணை பார்த்துட்டா ஏதோ பார்த்துட்டோமே திரும்பிக்கணும். இந்த முதல் பார்வை மட்டும்தான் அனுமதியை தவிர
தேவைக்கு ஏற்பட்டு அழகா இருக்கிறாளே, பார்த்த மாதிரி இருக்கே, அவளை பார்க்கும்போது ஒரு இன்பம் ஏற்படுது என்ற எந்த இச்சையோடு ரெண்டாவது பார்க்கிற பார்வை உனக்கு அனுமதி இல்லை, அலியே திரும்புன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடுமையாலும் பேசல, ரொம்ப சாஃப்டா ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல கையாளுகிறார்கள். அதாவது அந்நிய பெண்ணை ரெண்டாவது முறை பார்க்கக்கூடாது என்ற ஒரு மிக முக்கியமான சட்டத்தை இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். இப்போ ஒரே தடவை நீளமாக பார்த்துடலாமா அப்படின்னு கேள்வி வரும். சில நேரங்கள் எப்படிலாம் வித்தியாசமாக மக்கள் யோசிப்பார்கள். ரெண்டாவது பார்க்கறது ஹராம் சொன்னா முதல் பார்வையே கண்ணை சிமிட்டாமல் பார்த்துக்கிட்டே இருக்கலாமான, ஃபர்ஸ்ட் பார்க்குறோம் இல்லையா, அந்த பார்வைக்கு அப்புறம் இச்சை வந்த பிறகு பார்க்கணுன்ற எண்ணத்தில் தொடர்ந்து பார்த்தாலும் அது ஹராம் தான் இல்லையா. அல்லாஹ் தஆலா திருமறையில் இது சார்ந்து நிறைய பேசுகிறார். அருமையான சகோதர பெருமக்களே, ரொம்ப சாஃப்ட். அலி சின்ன பையன், அந்நிய பெண்ணை பார்க்கும்போது ஒரு ஈர்ப்பு, பொதுவாக இளைஞர்களுக்கு இளம் பெண்ணை பார்க்கும் பொழுதோ இளம் பெண்களுக்கு இளைஞர்களை பார்க்கும்போது ஒரு ஈர்ப்பு ஏற்பட தான் செய்யும். ஆனால் இதை எப்படி கையாளணும் என்ற ஒரு சரியான தெளிவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இருந்தது இல்லையா. இது மாதிரி நிறைய செய்திகள் சொல்லிக்கொண்டே போகலாம். திருமணத்தை அதிகமாக வலியுறுத்துகிறார்கள் பெருமானார். வயது வந்தால் திருமணம் பண்ணுறதை ரசூலுல்லாஹ் ரொம்ப அதிகமாக வலியுறுத்துகிறார்கள். புகாரி ஷரீஃபுடைய 5063வது செய்தி 5063 அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு செய்தி அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு 3 பேர் வந்தாங்க. 3 பேருமே வாலிபர்கள் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகையை பற்றி, ரசூலுல்லாஹ்வுடைய நோன்பை பற்றி கேட்குறாங்க. கேட்டுட்டு அவங்க என்ன யோசிக்கிறான்னு சொன்னால், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ரசூலுல்லாவே இந்த அளவுக்கு இபாதத் செஞ்சுருக்கிறாங்கன்னு, இப்போ நாம் எந்த அளவுக்கு இருக்கணும்னு சொல்லி அங்கே வச்சு 3 பேரும் 3 வார்த்தையை சொல்கிறாங்க. முதல் நபர் என்ன சொல்கிறாரு, அம்மா ஃப இன்னி உஸல்லில் அபதா, இனி இரவு முழுக்க நான் தொழுக போகிறேன், இனி இரவில் நான் தூங்கவே மாட்டேன் என்பதாக ஒருத்தர் சத்தியம் செய்கிறார். ஒருத்தர் வார்த்தையை சொல்கிறார். ஃபகாலல் ஆஹர், இன்னொருத்தர் சொல்கிறாரு, ஃப இன்னி அசூமு தஹர ஃபலா உஃப்திரு, இன்னைக்கு காலம் பூரா நான் நோன்பு வைக்க போகிறேன், நான் நோன்பை விடவே மாட்டேன். புரியுதா, காலம் பூரா நோன்பு வைக்க போகிறேன், நான் நோன்பை விட மாட்டேன் என்பதாக அவர் சொல்கிறார். ஃபகாலல் ஆஹர், மூன்றாவது சொல்கிறாரு, அன அத்தஸிலுல் நிசா, நான் பெண்களை விட்டு ஒதுங்கி இருக்கலான் இருக்கேன், ஃபலா அத்தஸவ்வஜு, என் வாழ்நாளில் திருமணமே கிடையாது. 3 பேர் 3 விதமான சத்தியம் செய்கிறார்கள். ஒருத்தர் செய்கிறாரு, நான் இனி இரவு நேரங்களில் தூங்கவே மாட்டேன், தொழுதுகிட்டே இருப்பேன். இன்னொருத்தர் சொல்கிறார், நான் இனி பகல் காலங்களில் முழுக்க நோன்பு வைக்க போகிறேன், நோன்பு விடவே மாட்டேன். மூன்றாவது ஒருத்தர் சொல்கிறாரு, நான் திருமணமே முடிக்க மாட்டேன், பெண்களுடைய வாசமே எனக்கு வேண்டாம். ரசூலுல்லாஹ்க்கு செய்தி வருது. ரசூலுல்லாஹ் கோபப்பட்டார்கள். ஆயிஷா மாட்ட வந்து ரசூலுல்லாஹ் இப்படி வந்து ஆயிஷா அம்மா சொல்லிட்டாங்க, இப்படி வந்தாங்க, இப்படி 3 பேர் உங்களுடைய இபாதத்தை பற்றி கேட்டுட்டு இப்படி சொன்னாங்கட்டு. ரசூலுல்லாஹ் கோபப்பட்டாங்க. நேராக பள்ளிக்கு வந்தாங்க. ஃபகால் அன்துமுல்லதீன குல்தும் கதா கதா, அந்த பேசின 3 பேர்ட்டையும், அப்பா இப்படி வீட்டில் வந்து சொன்னது நீங்கள் தானா கேட்டுட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னி லஅக்ஷாக்கும் லில்லாஹி வத்காக்கும், நல்லா விளங்கிக்கோங்கப்பா, உங்களை விட அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சுபவர் நான். ஏன் அளவுக்குலாம் நீங்கள் அல்லாஹ்வை பயப்படுறது இல்லை, உலகத்திலேயே அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சுகிறவன் நான் தான். அப்படி இருக்க நானே லாக்கின்னி அசூமு உஃப்திரு, சில நேரங்களில் நோன்பு வைக்கிறேன், சில நேரங்கள் நோன்பு விடுறேன். தொடர் நோன்பாளி நான் கிடையாது. ரமலானில் மட்டும்தான் தொடர் நோன்பாளி, மற்ற காலங்கள் நான் தொடர் நோன்பாளி கிடையாது. நோன்பை வைக்கவும் செய்கிறேன், நோன்பை விடவும் செய்கிறேன். உசல்லி அர்க்குது, இரவு நேரங்களில் சில நேரங்களில் தொழவும் செய்கிறேன், சில நேரங்களில் தூங்கவும் செய்கிறேன். நான் நபின்றனால தொடர்ந்து தொழுதுகிட்டே இருக்கிறது இல்லை. ஏன் அளவுக்கு நீங்கள் அல்லாஹ்வை பயப்படுறதில்லை, நான் அல்லாஹ்வை உங்களை விட அதிகமாக பயப்படுகின்ற நானே சில நேரங்களில் தொழுகவும் செய்கிறேன், சில நேரங்களில் தூங்கவும் செய்கிறேன், சில நேரங்களில் நோன்பு வைக்கிறேன், சில நேரங்களில் நோன்பை விடுகிறேன். வா அத்தவஸ்ஸஜு நிசா, பெண்களை நான் திருமணம் முடித்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னாங்க, ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, இதுவெல்லாம் என்னுடைய சுன்னா, யார் என்னுடைய சுன்னத்தை வெறுக்கிறார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர் அல்ல என்பதாக ரசூலுல்லாஹ் அந்த சஹாபிக்கு பாடம் எடுத்தார்கள். இப்போ இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வராங்க தெரியுமா, வாலிபர்கள் முழுக்க இபாதத்திலே இருக்கிறது சாத்தியமே இல்லை. பெண்களை விட்டு நான் ஒதுங்கி இருப்பேன், எனக்கு பெண்களே வேண்டாம் அப்படின்னு எந்த ஆணாலையும் இருக்க முடியாது, எந்த பெண்ணாலையும் இருக்க முடியாது. அதனால அந்த மாதிரி முடிவுக்கு நீங்க போயிடாதீங்க. வேறு வேறு மதங்கள்ல அதற்கு வரவேற்கப்படும். ஆனால் வெளிப்படையிலே இவர்கள் புனிதமாக இருந்தாலும் இவருடைய அந்தரங்கம் ரொம்ப அசிங்கமாக இருக்கும். இஸ்லாம் அதை ஒருபோதும் விரும்பல. நீ வெளியில காட்டுறதுக்கு நான் ரொம்ப இறைவனுக்காண்டி என்ன அனுப்பணிச்சுட்டேன், நான் என்னுடைய இறைவனுக்காண்டி சேவை செய்ய போறேன், எனக்கு என்னுடைய இச்சையெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு உன் வீட்டுக்குள்ள அசிங்கமே வேண்டாம். அதனால நீ வெளிப்படையோடு இரு, எப்படி நான் வெளிப்படையோடு இருக்கிறோம் அது மாதிரி வெளிப்படையோடு இரு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு பாடம் எடுக்கிறார்கள். ஒரு கட்டத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ், இப்போதான் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, வாலிபர்கள் இளைஞர்களுடைய மிக முக்கியமான பிரச்சனையே வயது வந்த பிறகும் திருமணம் முடிக்கலாட்டி அது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி மிகப்பெரிய பிரச்சனை. நம்மளா ஒரு கற்பனையில விளங்கி கொண்டிருக்கு, அப்படி கிடையாது.
ரசூலுல்லாஹ் அதிகமாக வலியுறுத்தி இருக்கிறார்கள். புகாரியுடைய இதே இந்த நம்ம முன்னாடி சொன்ன ஹதீஸுடைய அடுத்த ஹதீஸ் 5066 அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, யா மாஷர ஷபாப், ஓ வாலிபர்கள் கூட்டங்களே, மன் இஸ்ததா மின்குமல் பாஆ, உங்களிலே யார் திருமணம் முடிக்க சக்தி பெற்றவர்களோ முதல்ல திருமணம் முடிங்க. வீடு வாசல் கடன் வியாபாரம் லொட்டு லொஸ்கு எல்லாம் ரெண்டாவது. திருமணம் முடிக்க சக்தி இருக்கா, உடம்புல வலிமை இருக்கிறதா, போதுமான வருமானம் இருக்கா, முதல்ல நீ திருமணம் முடி. அதுதான் உன்னுடைய பார்வையை பாதுகாக்கும், அதுதான் உன்னுடைய கற்பை பாதுகாக்கும். இல்லையே எனக்கு வியாபாரம் இருக்கு, நான் வீடு கட்டணும், எனக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது, நீ தேவைகளுக்காண்டி திருமணத்தை தள்ளி போட்டேன, உன் அன்றாட உன்னுடைய சுய வாழ்க்கை நாசமா போயிடும். உன்னுடைய கற்பை உன்னால பாதுகாக்க முடியாது, உன்னுடைய கண்ணையும் உன்னுடைய பார்வையை உன்னால பாதுகாக்க முடியாது. உன்னுடைய கருப்பு பாதுகாக்கப்பட்ட நிலையில நீ இருக்கணும்னு சொன்னா திருமணம் முடிக்க சக்தி பெற்றவர்கள் முதல்ல திருமணம் முடிங்க. ரசூலுல்லாஹ் பேசுறாங்க. இல்லையே அப்படிலாம் கிடையாது, எனக்கு நிறைய தேவைகள் இருக்கு, நான் அல்லாஹ்வுக்கு அர்ப்பணிக்கிறேன், எந்த வியாக்கியானமும் இங்க தேவையில்லை. மலக்குகளா இருந்தா பரவாயில்லை, எல்லாமே மலக்குகளா இருக்கும், எங்களிடத்துல தவறு நடக்காது, பரவாயில்லை. ஆனா மனிதர்கள், நம்முடைய ரத்தங்கள்ல ஷைத்தான் ஓடிக்கொண்டு இருக்கிறான். நல்லா விளங்கிக்கோங்க, இன்ன ஷைத்தான் எஜ்ரி மஜ்ரத்தம், நம்முடைய ரத்த நாளங்கள்ல ஷைத்தான் ஓடிக்கொண்டு இருக்கிறான். நம்முடைய பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அது தனி தலைப்பு, அதில் போன நிறைய வேற மாதிரி ட்ராக் மாதிரி போயிடும். ரசூலுல்லாஹ் திருமணம் சார்ந்து நிறைய வலியுறுத்தி இருக்கிறார்கள். வயது வந்துட்டா திருமணம் முடிச்சே ஆகணும். திருமதி ஷரீஃபுடைய 171வது செய்தி, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, மூன்று செய்திகளை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஸலாசுன் லா யுஅkhirன, 3 விஷயங்களை தாமதப்படுத்தக்கூடாது. நல்லா பாருங்க, அதுல முதல் 2 கூட நமக்கு நம்முடைய அறிவுக்கு ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. அஸ்ஸலாத்து இதா அத்தத், தொழுகையுடைய நேரம் வந்துட்டா தொழுகுங்க. வல் ஜனாஸத்து இதா ஹலரத், ஜனாசா வந்துட்டா உடனே ஜனாசா தொழுவைங்க. ஜனாசா வந்துருச்சுன்னு சொன்னா முதல்ல தொழுவு வச்சு தஃபன் செய்யுங்க. இன்னைக்கு ஜனாசாவும் தாமதப்படுத்தணும், தொழுகையும் தாமதப்படுத்தணும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அருமையான சொல்ற. மூன்றாவதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வல் ஐமு இதா வஜதத் குஃபுவுன், உங்களுக்கு பையனோ பொண்ணோ நல்ல ஜோடி வந்துருச்சுன்னு சொன்னா முதல்ல திருமணம் முடிங்க. எதா இருந்தாலும் அப்புறம் தான். இல்லை ஹசரத், பொண்ணு இப்போ தான் யூஜி முடிச்சிருக்கு, பிஜி படிக்கணும்னு ஆசைப்படுது, இல்லை பிஜி முடிச்சிருக்கு, படிக்க இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிட்டோம், வேலைக்கு போகலாட்டி எப்படி, கல்யாணத்து பிறகு வேலைக்கு அனுப்புகிறாங்கன்னு தெரியல, ஒரு 2 வருஷம் ப்ரொஃபஷனாக வேலைக்கு போட்டோம், எந்த வியாக்கியானமும் இங்கே சாத்தியமே இல்லை. நல்ல ஜோடி வந்துருச்சுன்னு தான் திருமணம் முடிக்கிறது தான் நல்ல தாய் தகப்பனுக்கான அடையாளம். ரசூலுல்லாஹ் இன்னொரு ஹதீஸ்ல கொஞ்சம் கடுமையாக பேசுகிறாங்க. இந்த ஹதீஸை கூட சாஃப்டா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 3 காரியங்கள் உடனே செய்யுங்கன்ட்டு. இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, இதா அத்தாக்கும் மன் தர்லூன குல்குஹு வ தீனுஹு வ அமானத்துஹு ஃபஸவ்விஜு இல்லா தஃஅலு தகுன் ஃபித்னத்துன் ஃபில் அர்து. நல்ல ஜோடி வந்து திருமணம் முடிச்சிருங்க. அப்படி முடிக்கலன்னு சொன்னா துனியால மிகப்பெரிய குழப்பமெல்லாம் வரும். நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய பெரிய குழப்பங்கள்லாம் வரும். அந்த குழப்பத்துக்கு நீங்கள் காரணமாகி விடாதீர்கள் என்பதாக ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிற செய்தி இன்னொரு ஹதீஸ்ல இருக்கிறது. இது இப்னு மாஜாவுடைய 1022வது செய்தியாக இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் இளைஞர்கள், வாலிபர்கள், வாலிப பெண்கள் இவருடைய பேசிக்கான பிரச்சனை என்ன? வயது வந்துடுச்சு, திருமணம் முடிக்கல. இப்படி திருமணம் முடிக்கலன்னு சொன்னா வேற பக்கம் போயிடுவான். அது சமுதாயத்துக்கும் அசிங்கம், அவனுக்கும் அசிங்கம், அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகிடுவான். ஆனால் ரசூலுல்லாஹ் செம்மைப்படுத்துகிறார்கள். கண்ணியமான சகோதர பெருமக்களே, இப்படி ரசூலுல்லாஹ் இளைஞர்களோடு எப்படியெல்லாம் அணுகினார்கள், அவர்களை செம்மைப்படுத்தினார்கள் என்பதற்கான நிறைய வழிகாட்டுதல்கள் இருக்கிறது. அதனால தான் ரசூலுல்லாஹை சுற்றி எந்நேரமும் இளைஞர் பட்டாளம் இருந்து கொண்டே இருந்தது. இஸ்லாத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போறதற்கு ரசூலுல்லாஹ்க்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்தது இளைஞர்கள். இந்த இளைஞர்கள் எந்நேரமும் ரசூலுல்லாஹை சுற்றி இருந்ததற்கான காரணம் ரசூலுல்லாஹ் இளைஞர்களோடு உண்டான அணுகுமுறைகள். எனவே அந்த அடிப்படையில் கண்ணியமான சகோதர பெருமக்களே, நம்முடைய வாலிப பிள்ளைகள், இளைஞர்கள், பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் இவர்களிடத்துல ரசூலுல்லாஹ் எப்படி நடந்து கொண்டார்களோ அது மாதிரியான அணுகுமுறைகளை நம்ம நடக்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் சஹாபாக்கள் எப்படி ரசூலுல்லாஹ் உருவாக்கினார்களோ அது போன்று நல்ல சுய ஒழுக்கம் உள்ள நற்பண்புள்ள இளைஞர் பட்டாளங்களை உருவாக்க முடியும். அந்த நல்ல நசீபை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து நல்லது புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.